வணக்கம். வள்ளுவரே, பற்றுகளை அறுப்பதனால் என்ன பலன்கள் வள்ளுவரே? அப்பனே, பற்றுகளை முற்றிலும் திறந்து விட்டோம்னா அந்த கணமே மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவிப்பினி நீங்கி மீண்டும் பிறவாத நிலை உண்டாகும். அப்போது நிலையான வீடு பேரடைந்து ஆன்மா இறைவன் திருவடியில் இழைப்பாரும். அப்படி இல்லாமல் உலக ஆசைகளில் கொஞ்சம் ஆசை வைத்தாலும் போதும், அவ்வளவுதான், மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கும் நிலையற்ற தன்மையை நீடிக்கும். இதைத்தான் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்னு துறவு அதிகாரத்தில் 349 குறளாக எழுதி வச்சேன். பற்றற்ற தன்மை அடைவதால் என்ன பலன் அப்படின்னு என்னுடைய கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லிட்டீங்க. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். வீடு பேறு அடைந்து இறைவன் திருவடிகளில் இழைப்பார பற்றுகளை முற்றிலும் துறக்கணும். அப்படி இல்லாமல் உலக பற்றுகளில் கொஞ்சம் ஆசை வச்சாலும் போதும், அது வீடு பேரை தடுத்து நம்மளை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் சூழலில் தள்ளிவிடும்னு அருமையாக எடுத்து சொல்லி பற்றற்ற தன்மையின் அருமையை புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.